நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம். இது கலர் ஹோம்ஸ் காஞ்சிப்பட்டினம். நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும். பார்ட் பை எம்சிஆர் வேஷ்டிகள் ஷர்ட்டுகள். மச்சான் வழக்கம் போல நம்ம ஷோக்கு வந்து ரொம்ப எக்ஸலண்டான ஒரு 4 செலிபிரிட்டிஸ் வந்திருக்காங்க. நம்ம ஷோனால எக்ஸலண்ட் மார்வலஸ் இப்படி தான் செலிபிரிட்டி வருவாங்க. சூப்பர் மச்சி. பைய கூட இவ்வளவு அழகா சொல்றேன். ஆனா என்ன மச்சான் இன்னைக்கு உண்மையிலேயே செலிபிரிட்டிஸ். அதாவது முதல் செலிபிரிட்டி யாருன்னா என்னமோ பண்ணலாம், டிஸ்கோவுக்கு போகலாம், சரி ஓட்காவை பாடலாம், ஓடி பாடி ஆடலாம். எவ்வளவு பெரிய தத்துவம். ஆல்ரெடி நேரமாச்சு, பப்பு நாடை மூடி போச்சுன்னு இவர் பாடுறாரு. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் கை தட்டி ரசிக்கிறாங்க. அப்படி ஒரு ஹோம்லியான ஃபேமிலில இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு. வெரி குட் வெரி குட் வெரி குட். இன்னொரு செலிபிரிட்டி அதாவது பாட்டு பாடுறதுனால எங்கேயாவது வீடு கிடைக்கும், ஓகே, எங்கேயாவது தங்கம் கிடைக்கும், வெரி குட் அப்படின்னு பார்த்தோம்னா அங்க இவங்க கிடைப்பாங்க. அப்படி ஒரு செலிபிரிட்டி அங்க அங்க மட்டும் தான் அவங்க இருப்பாங்க. வெரி குட். இன்னும் 2 செலிபிரிட்டி பத்தி நான் சொல்றேன். சொல்லு மச்சான். ஏன்னா 2 பேரும் நம்மாளுங்க. ஓ ஓகே. அதுல முதல்ல அவரை பத்தி சொல்லணும்னா அவர் ஒரு சிங்கர், அவர் ஒரு ஆக்டர். சபாஷ். 2த்துலயும் பின்றாரா? 2த்துல எது பண்ணலாம்னு இன்னும் கன்ஃபியூஷன் அடைஞ்சுங்கறான். சரி. ரெண்டாவது செலிபிரிட்டி வந்து சிங்கர், அதுவும் சூப்பர் சிங்கர். வாவ் வாவ் வாவ். டேய் அதுவே சொல்லினா அதுவே போதும் எல்லா ஷோக்குன்ற. அந்த மாதிரி 4 செலிபிரிட்டி. நீங்க அப்ப ஷோ கலகலன்னு போகுது. பார் வேடிக்கை நீ. ஓகே லெட்ஸ் வெல்கம் முகேஷ், கல்பனா, தேவி கிருபா, அஞ்சாம். வெல்கம். ஓகே எங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று 4 பேர் வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். ஆனா தேவி கிருபா என்ன சூப்பர் சிங்கர் அப்படின்னு அவங்களே நினைச்சீங்கன்னா ரொம்ப அவமானப்படுத்திருக்காங்க. ரொம்ப நல்ல ஓபனிங். थैंक यू. இல்ல நிஜமாவே நல்லா பாடுவாங்க. காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க வேற. ஐயோ ஷாமோட ஹியூமர் சென்ஸ். யாரே ஷாம் அது சத்தியம் பண்ணி சொல்லு. ஐயா நான் சாவறதுக்கா? ஐயோ நீ அந்த சொல்லவே வேணாம் மாமா. அது நல்ல சிங்கர், அது நல்ல சிங்கர்னு இப்ப சத்தியம் பண்ண சொல்லியா? அது எந்த ஷோக்கு போனாலும் 1 கிலோ கற்பூரத்தோட தான் போகுது. நான் சிங்கர் நம்புங்க. வேட்டி போட்டு தாண்டிடுவேன். யாருது? அங்க இருக்கிறவங்களோட தான். அதனால பேண்ட் போட்டுருக்கேன். ஓகே முகேஷ் ஜி, எனக்கு ரொம்ப பிடிச்ச சிங்கர் நீங்க. அப்படியா? நன்றி ஜி. ஏன்னா மிகப்பெரிய ஒரு திறமைசாலி. நீங்களாம் அந்த மேடைக்கு வந்து போய் தானே சொல்லுங்க, அடிக்கடி போய் பேசாதீங்க. சொல்லுங்க தைரியமா பேசுங்க. இல்ல இப்ப என்ன எனக்கு பாலாஜிக்கு என்ன பிரச்சனைனா நாங்க சீரியஸா பேசினா கூட நம்ப மாட்டேங்கிறாங்க. இது உண்மை. அப்படியே சரி. பெரிய டேலண்டான சிங்கர். எங்க ஷோக்கு வந்தது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. நன்றி. நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம ஷோக்கு வந்ததை பத்தி? அதை முதல்ல சொல்லுங்க. ஷோ பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். இப்போ எங்களுக்கே பயமா இருக்கு. இப்போ ஓப்பனிங்கே எங்களை போட்டு இப்படி வாருங்களே, இன்னும் அடுத்தடுத்து நாங்கள் என்னென்ன அவஸ்தைப்பட போறோம்னு நினைக்கும் போது கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஆக்சுவலா நீங்களாம் பெரிய டேலண்டடான ஆட்கள் அப்படிங்கிறதுனால அளவா தான் கலாச்சோம். இதுவே அளவா? ஐயோ. சொல்லுங்க தேவி கிருபா. இந்த ஷோல வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அந்த மாடு ரவுண்ட பாக்கும்போது தான் அது ஷாம விட ரொம்ப மோசமா இருக்கும். அதுதான் எனக்கு பயமா இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல. மாடு எல்லாம் நல்லா எருமாடு மேய்ப்பேன்றியா? ஆனா அத கூட அவனால மேய்க்க முடியாது. அதுதான் பிரச்சனை. சொல்லுங்க ஷாம். நான் இந்த ஷோ ரெகுலராக பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப நகைச்சுவையாகவும் இருக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு டேலண்டட் ஷோ இது. சந்தோஷம். யார் சொல்லி கொடுத்தாங்க டைலாக்? என்ன டேலண்டட் ஷோ சொல்லுங்க. இது என்ன ரியாலிட்டி ஷோ? டேலண்டட் ஷோ என்ன? இல்ல இது என்ன தமிழ் பேச்சைகள் முச்சா இல்ல ஏர்டெல் சூப்பர் சிங்கரா? இல்லங்க, வாயில தண்ணியை வச்சுட்டு நீங்க ஏதாவது பேச சொல்லுவீங்களா? அது என்ன டேலண்டட்? ஏமாமா நம்மலாம் வாயில தண்ணி விட்டா வச்சுப்போமா, டப்புன்னு முழுங்கிடுவோம்ல. ஏன்டா என்ன கோத்த? அதான் சொல்றேன் நானு. அது டேலண்ட் தானே அப்போ. ஓகே நெக்ஸ்ட் கல்பனா நீங்க சொல்லுங்க. எனக்கு ஆக்சுவலா ரொம்ப டென்ஷனா இருக்கு. இப்படி உங்க 2 பேர்கிட்ட நடுவுல மாட்டிக்கிட்டு பாலாஜன்னா தனியா பார்க்கும்போது ஓகே, மகேஷ தனியா நிகழ்ச்சியில பார்க்கும்போது ஓகே, 2 பேரும் கலாய்க்கணும்னே முயற்சி பண்ணி இந்த ஷோல வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. கலாய்க்க முயற்சி பண்ணல, அதான் எங்க வேலையே. சரி கல்பனா, பொதுவா வீடு தங்கம் அந்த மாதிரி ஏதாவது பெரிய gift கிடைச்சா தானே போவீங்க. நம்ம ஷோல அப்படி எதுவும் தர மாட்டோமே. ஏன் வந்தீங்க? இங்க வீக்கா கிடைக்கிற 2 கிலோ தங்கம் கொடுக்க மாட்டீங்களா? இததான் தமிழ்ல தலையெழுத்துன்னுவாங்க. அதனால வந்திருக்கீங்க. இது அது என்ன கிடைச்சு தேவி? அம்மா 2 கிலோ தங்கம் வீக்கர் கொடுப்பாங்களே, கிடையாது அது. இதுல கிடையாது அது. பண்ணாடா, அது வேற ஷோ. ஏதோ ஒரு ஷோ பார்த்து நம்ம வந்துட்டு இருக்குது. சரி பரவாயில்ல, ஏதோ ஒரு இதில் வந்திருக்காங்க. சரி மச்சி, ரொம்ப வந்து ஒரு எனர்ஜெட்டிக்கான பர்சன் முகேஷ் ஜி. அவர் ஒரு பாட்டு பாட ஆரம்பிச்ச அப்புறம் நம்ம பொசிஷன் போலாம் நினைக்கிறேன். தாராளமா. ஓகே, உங்களுடைய வெண்கல குரல்ல ஒரு பாட்டு பாடுங்க மிஸ்டர் முகேஷ். பச்சை பச்சை மஞ்ச கருப்பு தமிழனா, உலகத்தை ரட்சிக்க வந்த கடவுள் நான் தான். அட என்ன மிஞ்ச எவனும் இங்கில்ல, நம்ம தாய் குலத்துக்கு நான் தான் செல்ல பிள்ளை.
2016 நம்ம கையில சந்திப்பண்டத்தோட நம்ம சட்ட சபையில எமனுக்கும் என்ன கண்டா உள்ளுக்குள்ள நடுங்கும் என் பார்வை பட்டாலே சிங்கமும் பதுங்கும் பச்சை பச்சை மஞ்ச கருப்பு தமிழனா உலகத்தை ரசிக்க வந்த கடவுளும் நான் தான். சூப்பர் வெரி குட். நீங்க உங்க இடத்துல செட்டில் ஆங்க, நாங்க இடத்துல செட்டில் ஆகும். ஓகே வெரி குட். நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் சுற்றுக்கு வந்துட்டோம். நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் சுற்று வாயில கொழுக்கட்டை. இந்த வாயில கொழுக்கட்டையோட ரூல்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, மகேஷ் உங்கள்கிட்ட கேள்வி கேட்பாரு, யாருக்கும் பதில் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருக்கக்கூடாது, எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணணும். அவர் கேட்ட உடனே உங்க முன்னாடி ஜூஸ் இருக்கு இல்லையா, அதை எடுத்து வாயில போட்டுட்டு அதே கையில் பசரம் அமுக்கணும். யார் முதல்ல பசரம் அமுக்கிறீங்களோ அவங்க அந்த பதில் சொல்லலாம். அதே மாதிரி அந்த ஜூஸ் நல்லா இருக்குன்னு குடிச்சிடக்கூடாது, குடிப்பவனுக்கு தான் சொல்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி கிளாஸ்லாம் பார்த்து நீ கொஞ்சம் டெம்ப்டிங் ஆகும் எனக்கு தெரியும். அதை வந்து உடனே குடிச்சிடாது. டக்குன்னு கலாய்க்க வரல, உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன் நான். பரவாயில்ல, 2 நாள் பொறுத்து கலாய். வாயிலே வச்சிடணும், குடிச்சிடக்கூடாது. ஓகேவா? ஓகேவா? கிளியரா ரூல்ஸ்? பரவா ரெடி. முதல் சுற்றுல உங்களுக்கான முதல் கேள்வி. நீங்கள் முதலில் பாடிய பாடலை பாடவும். பசங்க நம்புக்கணும். கமான் கமான். ஓகே. ஷாம் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. முதல்ல என்ன, நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு பாடின பாட்டு அந்த மாதிரி கூட இருக்கலாம். பிகாஸ் நீங்கள் ஒரு ஸ்டேஜ் சிங்கர்னால. வெண்ணிலவே வெண்ணிலவே விளையாட கோலி தேவையா? ஜோடி ஜோடி ஜோடின்னு போது விட்டுரு. பரவாயில்ல, சரி ஓகே. ரைட், அடுத்து கல்பனா. இல்லையா? வீட்டில் ஒரு துக்கம் போடுது, சொல்ல முடியாம முழுங்குறாங்க. முகேஷ் ஜி வேணாம். முகேஷ் ட்ரை பண்றாரு. 120 பீடா போட்ட மாதிரி இருக்கா. மெல்ல 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 தொட்டிங்க. பாலச்சந்தா, எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இவர் மேல. இவர் ஏதோ கேடித்தனம் பண்ணிருக்காரு. என்ன இது ரொம்ப கஷ்டம். உண்மையா அவர் குடிச்சிட்டாரு பாதி. அது இப்ப இல்ல, இது நாங்க அதை நான் பெரிய பெரிய நடிகன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டாரு. நம்ப மாட்டேன். ஆமா ஆமா. வெண்ணில வேணா நிலவு கொப்பளிக்கணும், உங்களுக்கு கொப்பளிக்கல. இல்ல இன்னொன்னு முகேஜ் இன்னொன்னு, நீங்க இப்படி பண்ண கூடாது, லேசா அப்படி பண்ணணும். அப்படியா? போயிட்டு சரி நீங்க தேவி வாயிலே வச்சிட்டீங்க பாடு. தேவிகிருப்பா என்னவா? சரி கிருபா முழுங்கிருங்களேன். ஏற்கனவே பாட வராது, தண்ணி வர குடிச்சு. அச்சனா உங்களுக்கு என்ன பாட்டு பாடுறீங்க? நான் சிங்கர் கிடையாது. ஆனா நான் பிராக்டீஸ் பண்ண முதல் பாட்டு வந்து என்னாச மன்மதனே, அத பாடுறேன். இப்போ ஒரு வாட்டி பாடு. என்னாச மன்மதனே. சரி ஓகே போதும். எல்லாம் ஓவரியா? ஐயோ பாவையா. ஓகே, இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் உங்க 4 பேருக்கு நாங்க மார்க் கொடுக்குறோம். வெரி குட். ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வி ரெடியா இரு. இன்ட்ரஸ்டிங்கான क्वेश्चन ரெடியா வச்சுங்க. ஓகே, நீங்கள் வேகமாக உட்காருகிற பொழுது பேண்ட் கிழியும் சத்தம் எப்படி இருக்கும்? வாங்க முகேஷ், நல்லா குடிங்க. ஃபுல்லா குடிக்கணும், சித்ராட்டம் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து கல்பனா. அடுத்து வந்து முகேஷ். அதாவது பேண்ட் கிளியற சத்தம் தான் கேட்டேன், பேண்ட்ல இருந்து வர சத்தம் கேட்டேன். முழுங்கிருக்க போதும். எங்க கல்பனா காணும்? எங்க கல்பனா? ஓ சிரிச்சுக்கிட்டு இருக்கியாமா? சரி தேவி கிருபா. ஏ லூசே, உட்காரும்போது கீழே நீயா கீழ்ச்சி விடக்கூடாது. ஓகே, விட்டால கிருஷ்யாம். பெஸ்டா பேண்ட் கிழிஞ்சது யாருக்கு அப்படின்னு பாக்குறப்ப நம்ம கல்பனாக்கே மார்க் கொடுத்துடலாம். ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வி. மனைவி அல்லது கணவன் சமைத்த உணவை எப்படி சாப்பிடுவீர்கள்? கல்யாணம் ஆளுன்னு சொல்லக்கூடாது, சும்மா சொல்லலாம். கல்யாணம் ஆச்சுன்னா. தேவி கிருபா. சாப்பிடுவோம். நாங்களாம் அப்புறம் எங்க
கொழுப்பு தானே வாயால சாப்பிடுவோம். இல்ல இப்படி ஒரு அறிவு உங்களுக்கு எங்க இருந்து பீலின்னு வருது? எப்படி நீ ஆர்டிஸ்ட் தானே? போட்டோ கொடுத்து பாரு வரைய நல்லா. சரி முகேஷ் நீங்க ரொம்ப ஒரிஜினலா ட்ரை பண்றீங்க, அதான் பிரச்சனை. அப்படி பண்ண கூடாது. இல்ல நான் இங்க சாஞ்சாலும் ஷாம் மாதிரி பாருங்க. உட்டால அடி ஷாம் சொல்லுங்க. அமைதியா கிடக்கூடாது. அமைதியா அமைதியா சாப்பிடுங்க. ஏன் சாப்பாடு குழஞ்சிருக்குமா? சரி அமைதியா சாப்பிடுங்க. அப்பளத்தை எப்படி சாப்பிடுங்க அமைதியா? அப்புறம் எப்படி அமைதியா நொறுக்குறதா? சொன்னா அப்புறம் அம்பல நொறுக்குவே. சரி ஓகே கல்பனா. ரசிச்சு ருசிச்சு சாப்பிடு என்பது சரியான விடை. கல்பனாக்கு மார்க் கொடுத்துடலாம். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, அதுக்காக தான். சூப்பர். உங்களுக்கான அடுத்த கேள்வி. கொட்டாப்பாக்கு கொழுந்து வெத்தல பாடலுக்கு குஷ்பு பாடுற அந்த ஹம்மிங்க பாடணும். அந்த பாடலுக்கு முன் குஷ்பு பாடுற ஹம்மிங். ஹம்மிங். கல்பனா. கல்பனா. ஓகே இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் கல்பனாக்கு மார்க் கொடுத்துடலாம். ஓகே உங்களுக்கான அடுத்த கேள்வி. தரையில் எண்ணெய் கொட்டி இருந்தால் பார்க்க தரை எப்படி இருக்கும்? கல்பனா. தண்ணி ஊற்றின மாதிரி இருக்கும், முழுமுழுப்பா இருக்கும். சரி ஓகே முகேஷ்ஜி. இருக்குமா? ஓகே வழ வழன்னு இருக்கும் என்று சொன்னதுதான் சரியான விடை. முகேஷ்க்கு மார்க் கொடுத்துடலாம். அப்புறம் சொன்னீங்க, அது முதல்ல சொல்லிட்டாரு. உங்களுக்கான அடுத்த கேள்வி. சூடான உணவை உங்கள் வாயில் வைத்தால் உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? ஒழுங்கா குடிமா ஜெயகிரிபா. கல்பனா. ஐயோ ஐயோன்ட்டு ஆனா மறுபடியும் வைக்க மாட்டான். முகேஷ். ஓ நீங்க உடலாகிரி ஷாம். சூடு எடுத்து வைமாவா? நீங்க தேவி கிருபா. தேவி கிருபா. அதாவது ஆண்டு வெளியில புகை போகுதுல்ல, அது தட்டி விடுறாங்க. பாத்து சவுண்ட் வராதா? ஹூன்னு தான் சொல்ல முடியும். நாக்குல சூடு இருக்கும்போது சவுண்ட் வராது. மிக சரியா பதில் சொன்ன தேவி கிருபாக்கு மார்க் கொடுத்துடலாம். ஓகே ரெடி. உங்களுக்கான இறுதி கேள்வி, இந்த சுற்றினுடைய இறுதி கேள்வி. சுமாரான பையனை சென்னை தமிழில் எப்படி திட்டுவீர்கள்? எப்படி சொல்வீர்கள்? கல்பனா. அப்ப நாங்க பொண்ணுங்களை கேட்கிறேன், பசங்களை கேட்கிறேன். ஏன் பொண்ணுங்க சொல்ல மாட்டாங்களா? பசங்களை அப்படி சொல்லக்கூடாது. மொக்க பையன். மொக்க பையன். தேவி கிருபா. முந்து குமார். டேய் கட்டவாதல பேசாத. குமாரா? ஓ ஓகே. இவரு ஷாம். டுபாக்கூர் மூஞ்சி. டுபாக்கூர் மூஞ்சி. டுபாக்கூர் மூஞ்சி. ஏன் உன்ன நீயே திட்டிக்கிற? நான் மக்கா மக்கா சவுண்டியோட கரெக்டா வருது பாருங்க. ஆனா மொக்க பையன் சொன்ன கல்பனாக்கு மார்க் கொடுத்துடலாம். வெரி குட். இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கீங்க தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக். கலர் ஹோம்ஸ் காஞ்சிபட்னம். நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். பார்ட் பை எம்சிஆர் வெஸ்டிகல் சத்துகள். வெரி குட். நம்ம நிகழ்ச்சியோட இரண்டாவது சுற்றுக்கு வந்துட்டோம். நம்ம நிகழ்ச்சியோட இரண்டாவது சுற்று டிஷும் டிஷும். இந்த டிசம் டிசமுடைய ரூல்ஸ் என்னன்னு கேட்டா சொல்லுமாமா. மகேஷ் உங்ககிட்ட கேள்வி கேட்பாரு,
வழக்கம் போல் வந்துட்டு எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணோம். எனக்கு தெரியாதானே நிற்கக்கூடாது. அவர் கேள்வி கேட்டு முடிச்ச உடனே உங்கள் மேலே போட்டிருக்கலையா மாலை மாதிரி அந்த பலூனை பட்டுன்னு உடைச்சிட்டு யார் முதல்ல பசரம் அமுக்குறீங்க அவங்க பதில் சொல்லலாம். புரிஞ்சுதா? ஓகே, வெரி குட். கல்பனா, நீங்க பாடுனதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு கடவுள் தந்த அழகே வாழ்வாங்க. ரொம்ப அற்புதமான பாட்டு. அந்த உங்க குரல்ல கேட்கறதுக்கே ரொம்ப பிரமாதமா இருக்கும். எங்களுக்காக அந்த பாடல்ல இருந்து சில வரிகள். எதை நாம் இங்கு கொண்டு வந்தோம், எதை நாம் அங்கு கொண்டு செல்வோம், அழகே பூமியின் வாழ்க்கையை அன்பில் வாழ்ந்து விடை பெறுவோம். கடவுள் தந்த அழகிய வாழ்வு உலகம் முழுதும் அவனது வீடு. கண்கள் மூடியே வாழ்த்து பாடு. ஓகே, இரண்டாவது சுற்றுல உங்களுக்கான முதல் கேள்வி. வெள்ளை காகிதத்தில் கருப்பு மை கொண்டு எழுதுகிற பொழுது தாள் எந்த நிறத்தில் மாறும்? இந்த வெள்ளை தாள் எந்த நிறத்தில்? கல்பனா. தாள் வந்து ஒரு விதமான ஒரு ஒரு yellow லைட் tinge ஆஃப் yellow, ஒரு பழுப்புக்கு கொஞ்சம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. முகேஷ் ஜி, வெள்ளைத்தாள்ல கருப்பு மை கொண்டு எழுதுறப்ப அந்த தாள் எந்த நிறத்துல மாறும்? ஒரு மாதிரி yellow கலர்ல மாறும். அடுத்து கிருபா. கருப்பா தான் இருக்கும். கருப்பா தான் இருக்கும். கருப்பா தான். ஏன் அது சொன்னோன்னு நீங்க சொல்றீங்களா? ரக்கமா இல்ல பதில் ஓன யோசிச்சு. எப்படி கருப்பா இருக்கும் சொல்லுங்க ஷாம். எனக்கு வெள்ளை பேப்பர்ல கருப்பா எழுதுனா வெள்ளை பேப்பர்ல இல்லனா கருப்பா இங்க் மிஸ்டேக்கா இருந்தா எல்லோ எழுதுனாலும் வெள்ளைத்தாள் வெள்ளையா தான இருக்கும். ஆமா, அதான் ஆன்சர். வெள்ளைத்தாள். ஐயோ நான் நினைச்சேன் வெள்ளையாக இருக்க வேண்டும் என்பது சரியான விடை. உங்க 4 பேரோட அறிவை மெச்சுக்கிறோம். யாருக்குமே மார்க் கிடையாது. நல்லா நோட் பண்ணினா கேள்வியிலேயே பதில் இருக்கும். உஷாரா இருங்க. அதே மாதிரி யாராவது சொன்னா அதை பார்த்து உடனே சொல்லாதா? சரி மாமா, புரிஞ்சிச்சு. உங்களுக்கான அடுத்த கேள்வி. ஒலிம்பிக் வளையத்தில் எத்தனை சக்கரம் இருக்கும்? நானே ஃபர்ஸ்ட். உடையவே இல்ல. தேவி கிருபா. 5. தப்பு. ஷாம். தப்பு, உண்மையா தப்பு. அப்படியா? 6. முகேஷ். நான் அடுத்த வரல உடைக்க முடியல. சொல்லுங்க. 7. 5 என்பது சரியான விடை. தேவி கிருபா மார்க் கொடுத்துடலாம். நானே அடுத்து சொல்ல வந்தேன். நானும் நினைச்சேன். ஓகே. எடே, உங்களுக்கான அடுத்த கேள்வி. போலீஸ் வண்டியினுடைய சைரன் விளக்கு எந்த நிறத்தில் இருக்கும்? அப்பா. கல்பனா. சைரன் விளக்கு எந்த நிறத்தில் இருக்கும்? சிகப்பு. தப்பு. சிகப்பு ப்ளூ. தப்பு. முகேஷ். சிகப்பு நீலம். தப்பு. சிகப்பு ப்ளூ. முதல் முறையா சரியா ஆன்சர் பண்ணிருக்காரு மிஸ்டர் ஊட்டநாகரி ஷியாம். மார்க் கொடுத்துடலாம். அப்பயும் பதட்டத்துல சிகப்பு நீலம் இல்ல, சிகப்பு ப்ளூவா? அதே நானும் காப்பிட்டு ப்ளூ. இல்ல ஷாம்ஜி, பொதுவா நாங்க வந்து யாராவது டேமேஜ் பண்றோம் கலாய்க்கிறோம்னா என்னங்க நீங்க அப்படிம்பாங்க. நீங்க ஏன் வெக்கமானமே இல்ல அப்படி கையெல்லாம் தூக்கி? இவன் ஃப்ரெண்ட் நானு. அதனால வெக்கமானமே பாரு, ஏதோ கேள்வி கேட்டா உன்னோட பேசிக்க. எதுக்கு என்ன கோத்து விடுறப்ப? இல்லம்மா, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி நான் எப்பயா ஒரு இடத்துக்கு ஷேர்னுமா. இப்போ அதையும் கட் பண்ண போறேன். சரி, நீங்களும் பாலாஜி எவ்வளவு வருஷம் ஃப்ரெண்ட்ஸ்? ரொம்ப வருஷமா. இதுவே தெரியும். ஏஜ் தெரியும்டா. சரி, ஓகே. ஷியாமுக்கு அந்த கேள்விக்கு மார்க் கொடுத்துடலாம். உங்களுக்கான அடுத்த கேள்வி. கங்காரு தன் குட்டியை தன்னிடம் வைத்திருக்கிற பொழுது எத்தனை கால்கள் கொண்டு அதனால் தாவ முடியும்? தேவி கிருபா. 2. தப்பு. கல்பனா. எத்தனை கால்கள் கொண்டு தாவ முடியும்? குட்டி வந்து தன்னோட பையிலே வச்சிருக்கிறப்ப, அது கூடவே வச்சிருக்கிறப்ப எத்தனை கால்கள் கொண்டு அதனால தாவ முடியும்? 2 தான். தப்பு. ஷியாம். அப்போ குட்டி இல்லாட்டி கூட 2 தான் தாவும். கேட்ட கேள்வி 2 தான். 2 என்பது சரியான விடை. தேவி கிருபாக்கு மார்க் கொடுத்துடலாம். குட்டி இல்லைனாலும் அது தாவ முடியும்னு உங்களுக்கு தெரியாதா? சொல்றேங்க. இல்ல, நீங்க கேள்வி கேட்க வந்தீங்களா, கேள்வி பதில் சொல்ல வந்தீங்களா? அந்த மாதிரிலாம் பேசாத. அவன் அறிவுத்திறனை பாராட்டு. குட்டி இருந்த இல்லன்னு தாவும் தானே பேச்சு வங்காங்க கேள்றா கேள்வியா. உங்களுக்கான அடுத்த கேள்வி. வாகனம் முன்னோக்கி செல்கிற பொழுது அதன் சக்கரம் எந்த பக்கம் சுழலும்? ஷாம். முன்னாடிதான். எந்த பக்கம்? முன்னாடினா முன்னாடி. அது எந்த மாதிரி சுத்தம்? கிளாக் வைஸ். தப்பு. ஃபார்வர்ட். முன்னோக்கி. முன்னோக்கி. கல்பனா. முன்னோக்கி கிளாக் வைஸ்ல சுத்தம். கிளாக் வைஸ் என்பது சரியான விடை. ஷாமுக்கு மார்க் கொடுத்துடலாம்.
இங்க பாரு. அதோட நிறுத்திக்க, அது மேல போகாத. கால்ல விழுறேன். இல்ல இல்ல நீ என்ன சொல்றப்ப உனக்கு ஆன்டி பிடிக்கணும் ஆன்டி கிளாக் வைஸ் சொல்றப்பல ஆமா நீ இந்த மாதிரி கோர்வை பேச மாட்டே, உனக்கு எங்க தான் வருது இதெல்லாம்? சரி, இந்த சுற்றினுடைய இப்ப கேள்வி கேட்க போறான். இந்த சுற்றினுடைய இறுதி கேள்வி, மூக்கு கண்ணாடியை எங்கு அணிவீர்கள்? இல்ல மாமா, சொல்லுங்க முகேஷ். மூக்கு கண்ணாடி எங்க அணிவார்கள்? கண்ணில் தான், ஆனா கொஞ்சம் இந்த இந்த இடத்துல நம்ம அணிவாங்க. மூக்கு மூக்கு இல்ல. எனக்கு தெரியும் மூக்கு இல்ல. மூக்கு தப்பு, மூக்கு தப்பு. அடுத்து ஷாம். மூக்கு காது காது எல்லா இடத்துலயும் அணிவாங்க. மூக்கு தான் முகத்தில் அணிவோம் அவ்வளவுதான். என்ன கரெக்ட் கல்பனா. கரெக்ட், ஆக்சுவலி கரெக்ட். நல்லா வருவ நீ. மூக்கு இந்த தண்டுல காது. போமா. மூக்கு. இல்ல இல்ல ஆக்சுவலி ஷாம். மூக்கு என்பது சரியான விடை. முகேஷ்க்கு மார்க் அப்படியா? அதான் மூக்கு கண்ணாடிங்கறாங்க. ஓகே. ஓகே, இந்த ரவுண்ட் எந்த அளவுக்கு நீங்க என்ஜாய் பண்ணீங்க சொல்லுங்க ஷாம். ஷாம் சொல்லுங்க, எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணீங்க? அவன் கேக்குறது இந்த ரவுண்டு கேக்குறான்டா. ஏன் மறுபடியும் எங்க போற? சரி எங்கேயும் போலாமா? அதாவது நீங்க ஃபாரின்ல போனப்ப என்ஜாய் பண்ணதை விட இங்க என்ஜாய் பண்ணீங்களா? இல்ல ஃபாரின்ல தான் ஃபாரின்ல தான். அப்ப அதை விட இது என்ஜாய் பண்ணா. இல்ல இந்த ரவுண்டு நீ எப்படி என்ஜாய் பண்ண? கொஞ்சம் பார்த்து சொல்றாரு. இல்ல ஃபாரின்ல இப்ப ஃபாரின் ஷோக்கு பாலாஜியோட போனீங்கல்ல, அப்ப என்ஜாய் பண்ணதை விட இப்ப அதிகமா என்ஜாய் பண்ணீங்க. எக்ஸ்பிரஷன் வர வர இல்ல அதுதான் நாசமா போறவன் ஏதாவது ஒண்ணு ஒழுங்கா சொல்றியாடா? டேய் அதான் என்னன்னு கேக்குறாங்களே சொல்லடா. சொல்லண்டா அதான். மச்சி அந்த அதுதான் எதுடா? எதுடா? ஏய் அந்த இது மாமா அது எது? ஏய் ஏண்டா? ஏய் ட்ரெயின்ல போனோமே அத சொன்ன மாமா. நாசமா போறவன் ஒரு கேப் விட்டா சொல்லியா? சரி பரவாயில்ல. இட்ஸ் எக்ஸலண்ட் ரவுண்ட். இந்த ரவுண்டை பொறுத்தவரை யார் யார் எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக். இது கலர் ஹோம்ஸ் காஞ்சிபட்டணம். நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். சாரி. எம்சிஆர் வேஷ்டிகள் சட்டுகள். ஓவரா தான் போயிட்டு இருக்கு நீ. நான் ஏன் ஓவரா போறேன்மா? ரெண்டரை தான் இருக்கேன். ஓகே, நம்ம நிகழ்ச்சியுடைய மூன்றாவது சுற்றுக்கு வந்துட்டோம். நம்ம நிகழ்ச்சியுடைய மூன்றாவது சுற்று பேஸ்மென்ட் வீக்கே. பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மென்ட் கொஞ்சம் வீக். பேஸ்மெண்ட் வீக்குடைய ரூல்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, மகேஷ் உங்கள்கிட்ட கேள்வி கேட்பாரு. இந்த பேஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, அதோட இடத்துல இருக்காது, ஆடிட்டே இருக்கும். அந்த டிஸ்டர்பன்ஸையும் தாண்டி நீங்கள் பதில் சொல்லணும். ஒருவேளை கீழே ஊந்துட்டீங்கன்னா பெட்டு நினச்சி தூங்கிடாத. தேவிக்கு இருப்பா உனக்கு தான் மறுபடியும் ஏறி உட்காந்தோம்னா கேள்வி கேட்போம். ஓகேவா? ஓகே இல்ல போ. ஒரு நிமிஷத்துக்குள்ள எவ்வளவு அதிகமான பதில் சொல்றீங்களோ அவ்வளவு அதிகமான மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, நம்ம பேஸ்மென்ட் வீக் சுற்றுல முதலாவது வந்து களம் இறங்க போகிற சங்கம் பாலாஜியும் அவரும் நகமும் சதையும் மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கிற உடன்பிறப்புகள் அன்பு நண்பன் ஷாம். உங்களுக்கு போன ரவுண்ட் சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு ரவுண்ட்லயும் எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பாலாஜியை பத்தி சொல்றீங்களோ 2 மார்க் அதிகமாயிட்டே இருக்கும். கண்டிப்பா. இந்த ரவுண்ட்ல ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கா? இது ஃபாரின் மாடா? ஏன் நீங்க ஃபாரின் மாடு குதிரையில தான் சவாரி செய்வீங்களா? இல்ல அவர் ஆசைப்படுவார் ஏறதுக்கு. இந்த மாதிரி கேம்ஸ்னா உனக்கு பிடிக்குமே மாமா? அந்த கேம்ஸை முன்னாடி சொல்ல மாட்டியா? ஓகே ஓகே. ஷாம், நீங்களும் பாலாஜி ஃபாரின் ஷோலா போறப்ப இந்த தீம் பார்க்ல நம்ம இந்த மாதிரி விளையாண்டு இருக்கீங்களா? விளையாடுக்குமே. தீம் பார்க்ல விளையாடுக்கும். யார் கூட? ஏய் சொல்றா, உன்ன கேட்டாப்பலா? ஏய் நான் சொன்னேனே போன இது சொல்றா. அதான் சொல்றானே. ஆனா இந்த எபிசோட் டெலிகாஸ்ட் ஆகி முடிக்கிறதுக்கும் நித்யாவனை டிவோர்ஸ் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். கவலையே படாத. டெலிகாஸ்ட் ஆமா நான் ஊர்லயே இருக்க மாட்டேன். அப்படியே நான் மறுபடியும் வீட்டுக்கு வருவீல்ல? ஐ அம் கோயிங் ஹிமாலயா. ஃபாரின் 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 போறமாமா? ஹிமாலயா போறேன். விடு. வேற ஏதாவது பேசணுமா? வேற எதுவும் பேசணும்னா கேள்வி மட்டும் கேளு. எனக்கு இப்போ இந்த 2 ரவுண்டு முடியறதுக்குள்ள எனக்கு பக்குனுது. ஓகே மிஸ்டர் ஷாம், ரெடியா இருங்க. ரொம்ப சிம்பிள் தான். நெல்லை தமிழ்ல வார்த்தைகள் சொல்லுவேன். ஓகே. அத வந்து சென்னை தமிழ்ல நீங்க சொல்லணும் அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை. ஓகேவா? ரெடி, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. அந்த ஸ்லாங்கோட ஓகே நீங்க சொல்லுங்க.
ஓகே கைலி கைலி லுங்கி சொல்லுதான் சொல்றான். சென்னை தமிழ்ல சொல்லணும் அத. ஓகே ஓகே சொல்றான். டேய் வருதா வருதா வருது இல்லைங்க, உங்களுக்கு வரும் கொஞ்ச நேரத்துல. இந்த சுற்றுலா கண்டிப்பா வந்துரும். வருதா? சரி வேண்டாம். ஆச்சி ஆயாவா? ஆயாவா? நிக்கா ஏ நிக்கா நிக்கா நில்றா. சென்னை தமிழ்ல தமிழ்ல. நெக்ஸ்ட் அண்ணாச்சி அண்ணாத்த சீக்கு. மாடு மாடு அப்செட் ஆயிரு, டக்குனு ஏறுங்க. சீனி சீனி சகரை பொறத்தால ஒருத்தாளா தெரியல. நெக்ஸ்ட் வாரியல் 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 பாரியல். நெக்ஸ்ட் சோலி நெக்ஸ்ட் வேலை. சரி சீக்கிரம் இருங்க. டைம் ஆப் டைம் ஆப். இப்ப சொல்லுங்க ஷியாம், இந்த ஷோ பெட்டரா இல்ல ஃபாரின் ஷோ பெட்டரா? இவ்வளவு மூச்சு வாங்காது. அப்ப இந்த ஷோ தான் பெட்டர் அவனுக்கு. அப்ப இந்த ஷோ தான் பெட்டர். ஆமாங்க. பிரமாதம். அதாவது பாலாஜி, இந்த மாதிரி உனக்கு 4 நண்பர்கள் இருந்தா நான் சொல்றேன் 4 நாள்ல நீ நாசமா போயிருவேன். அந்த நண்பர் விடு, அவன் வாயும் பாதாள சாகர மாதிரி விட்டு நோண்டி நிக்கிறேன். முடிஞ்சு இறங்குடாக்கல. இந்த சுற்றுல நீங்க எவ்வளவு மார்க் வாங்கிருக்கீங்க தெரியுமா? சொல்லுங்க. இந்த சுற்றை பார்த்த வரைக்கும் ஷாம் அவர்கள் 5 மார்க் எடுத்துக்கிறாரு. சூப்பர். ஓகே, நம்ம வந்து பேஸ்மெண்ட் வீக் சுற்றுலா 2வது வந்து களமிறங்க போகிற போட்டியாளர் காந்த குரல் அழகி கல்பனா. கல்பனா, இதுக்கு முன்னாடி ஏதாவது இந்த மாதிரி அட்வென்ச்சர் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்களா? இல்லங்க. பயமா இருக்கா? ஆமான்னு சொன்னா மாடுக்கும் அப்படிதான் இருக்குன்றீங்க. இல்ல இல்ல இல்ல, பயமா இருக்கா இல்லையா? ஆமா. ஓகே, உங்க பயம் போறதுக்காக நீ என்ன பாட்டு பாடுவீங்க பொதுவா வாழ்க்கையில? ஒரு சிக்கலான சூழல் வருதுன்னா அப்ப என்ன பாட்டு நீங்க பாடிப்பீங்க? சிக்கலான சூழலா? சிக்கலான சூழல்னாக்கா ஏன் சிக்கலான சூழல்னே அவங்க 3 பேரை பாத்தீங்க? ஆக்சுவலா உங்க 2 பேரை தான் பாத்துருக்கணும். சொந்த செலவு ஏண்டா விடுறி. இந்த எபிசோட் ஆரம்பத்துல இருந்து இதாண்டா பண்ற. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. மயக்கமா கலக்கமா. உண்மையாவே அந்த பாடல் உங்க ரியாக்ஷன் ரொம்ப கொடுமையாகுது எனக்கு. ஓகே ரெடி கல்பனா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதாவது ஒரு ஊர் பேர்ல முடியிற வார்த்தை மட்டும் நான் சொல்லுவேன். பாதி வார்த்தை மட்டும் நான் சொல்லுவேன், மீதி நீங்க சொல்லலாம். அந்த ஊர் பேரை முழுசா நீங்க சொல்லணும். இப்ப புறம் அப்படின்னா காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் அந்த மாதிரி. ஓகேவா? ராமநாதபுரம் கூட சொல்லலாமா? சொல்லலாம். ஓகே. இவ்வளவு குதர்க்கமா பேசக்கூடாது. ஓகே, ரவுண்டுக்கு போறோம். ஓகே ரைட், your time starts now. பட்டு. பட்டு அத்திப்பட்டு. அத்திப்பட்டுலாம் கிடையாது. கோட்டை. செங்கோட்டை. ஊர். சிறுவூர். சிறுவூரா? சிறுவூர் இருக்கானா? கிரி கிரி கிரி. வெள்ளையங்கிரி. நல்ல ஊர் பேரா சொல்லுங்க. ஐயோ, நல்ல பெரிய 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 ஊரா சொல்லணும். சொல்லுங்க. பள்ளி. திருச்சிராப்பள்ளி. நீ நீ பழனி. ஓகே, பட்டினம். விசாகப்பட்டினம். காடு. ஏற்காடு. துறை. என்னது? துறை துறை துறை. துறை குடித்துறை. 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 குடி. டேய் குடினோட வந்துட்டாங்க பாத்தீங்களா? அதுதான் அவங்களோட பண்பாடு. என்னது? குடி. குடி குடி. பரமக்குடி. குமரி. தென்குமரி. தென்குமரியா? கன்னியாகுமரி. ஆளப்பாரா. டைம் அப் டைம் அப் டைம் அப். இந்த ரவுண்ட் எப்படி இருந்தது? டெரரா இருந்தது. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா இந்த அளவுக்கு ட்விஸ்டா இருக்கும்னு? அதான் எங்க குரு ஏறி உட்கார்ந்தாருல, அப்பவே தெரிஞ்சது வெடிஞ்சிரும் அப்படின்னு. இந்த சுற்றை பொறுத்த வரைக்கும் கல்பனா 7 மார்க் எடுத்துக்கிறாங்க. சூப்பர். Thank you. நம்ம பேஸ்மெண்ட் வீக் சுற்றுலா அடுத்ததான் வந்து களமிறங்க போகிற போட்டியாளர், இது வரைக்கும் நம்ம நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறதா நினைச்சு சும்மாவே உட்கார்ந்து இருக்கிற தேவி கிருபா. தேவி
தேவி கிருபா ரெடியா இருக்கீங்களா? இல்லைன்னா விட்டுருவீங்களா? அப்புறம் என்ன கேள்வி? பண்ணிதான் ஆகணும். நான் வந்து எண்கள், அதாவது வந்து 1 2 3 20 30 இருக்குல்ல, அந்த மாதிரி எண்கள் சொல்லுவேன். அது தொடர்பான திரைப்பட பெயர் நீங்க சொல்லணும். ரொம்ப ஈஸி. உதாரணமா 1னா சீனா தானா 1 அந்த மாதிரி. ஓகேவா? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. 12 தெரியல. அது இங்கிலீஷ்ல போட்டுங்க. 7 அந்த நாட்கள். ஓகே. 18 வயசுல. 40 தெரியல. நெக்ஸ்ட் 20 தெரியல. உனக்கு 20 எனக்கு 18. ஓகே. எவரே 18 போது இறங்கிட்டா. அந்த மாடு சுத்தும் போது சைடுல சுத்தினா வேணா பாரு. இல்லப்பா. 16 சீக்கிரம் ஏறுங்க 16 வயது நிலை. 23 சத்தியமா தெரியல. நெக்ஸ்ட் 4 ஐயோ. என்ன இப்படி 5. நெக்ஸ்ட் ஏங்க இப்படி? சீ. நெக்ஸ்ட் 9 சத்தியமா தெரியல. அதான் தெரியல. நெக்ஸ்ட் 305 சத்தியமா தெரியல. நெக்ஸ்ட் அதானே 180 180 டிகிரி. சித்தார்த்தோட படம். 180 டிகிரினா வந்து 180யா? ஓகே டைம் அப். அப்புறம் பேப்பா சுத்துறீங்க. ஓகே, இந்த சுற்ற பொறுத்த வரைக்கும் தேவி கிருபா 5 மார்க் எடுத்துக்கிறாங்க. நாட் பேட். நெக்ஸ்ட் போமா. थैंक यू. என்ன உட்கார சோரா போடுவாங்க. நம்ம பேஸ்மென்ட் வீக் சுற்றுல அடுத்ததா வந்து களம் இறங்க போகிற போட்டியாளர் அன்பு நண்பர் முகேஷ். வழக்கமா முகேஷ் அப்படினாலே நீங்க பாடின எல்லா பாட்டும் ஃபேமஸ், எல்லா பாட்டும் ஹிட், எங்களுக்கு எல்லா பாட்டுமே பிடிக்கும். வேர் இஸ் த பாட்டு எல்லாம் இருந்து. ஆனா இப்போ ஒரு கர்ணன் சிச்சுவேஷன்ல நீங்க இருக்கீங்க. எந்த நேரத்துல உயிர் போகலே தெரியல. ஓகேவா? அதனால அந்த பாட்டை கம்பீரமா எங்களுக்கா பாடணும்னு என்னுடைய தாழ்மையான இப்போவா? உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. வெரி குட் மிஸ்டர் முகேஷ்ஜி. இந்த அருமையான குரலுக்கு எப்பயுமே உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள் அடிமை என்று சொல்லிக் கொள்வதில் பெரிய நன்றி. ரொம்ப நன்றி. ஹேட்ஸ் ஆஃப், ஆல் தி பெஸ்ட். Thank you. பட் இதோட ஒண்ணு மாட்டான் கேள்வி கேட்பேன். ஓகே முகேஷ்ஜி, சிம்பிள் தான். 2 வார்த்தை பாடல்கள் நான் பாட்டு பாடுவேன். அது என்ன படம் நீங்க சொல்லணும். ஈஸி தான். Your time starts now. பார்க்காத இது வருத்தப்படாத வாலிபர் சங்கம். ஓகே. என்ன விளையாடி என்ன விளை? காதலன். வெண்மதி ஏன் இல்ல உட்காரு. யாரும் சீக்கிரம் முகேஷ். மின்னலை. ஓகே. மக்காயாடா இது நான். ஓகே. அன்பே கொள்ளாதே. அன்பே கொள்ளாதே ஜீன்ஸ். ஓகே. நறுமுகையே நீ ஒரு நாடிகை நில்லாய். ஓடுறா. பார்த்து உன்னை பார்த்து மஞ்சப்பை. நினைத்து பார்த்தேன் நெருங்கி அருகில் வருவாய். 7G ரெயின்போ காலனி. 7G ரெயின்போ காலனி. இறங்கிட்டாரு. அவரவர் வாழ்க்கையில ஆயிரமா பாண்டவர் பூமி. அப்புறம் வந்துட்டு துளி மழையாய் வந்தாளே. கொய்யா. முகேஷ். துளி மழையாய். பையாவா? சரி. அஞ்சலி. இது டூயட். டைம் அப். உண்மையிலே மரணத்தை எண்ணி கலங்கி நிக்கிறாங்க. இந்த சுற்றை பொறுத்த வரைக்கும் மிஸ்டர் முகேஷ் 9 மதிப்பெண்கள் எடுத்திருக்காரு. நம்ம 3 சுற்றுகள் நம்ம நிகழ்ச்சியில சிறப்பா முடிஞ்சது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த 3 சுற்றுல இருந்து தான் 2 பேர் இறுதி சுற்றுக்கு போக போறாங்கன்னு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். யார் அந்த 2 பேர் அப்படின்னா ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் அப்புறம் பார்த்துடலாம். தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கேன். இது கலர் ஹோம்ஸ் காஞ்சிபட்டணம் நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். பவர்ட் பை MCR வேஷ்டிகள் ஷர்ட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக். கலர் ஹோம்ஸ் காஞ்சிபட்டணம் நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். பவர்ட் பை MCR வேஷ்டிகள் ஷர்ட்டுகள். வெரி குட். நம்ம நடுவில் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணோட இறுதி சுற்றுக்கு வந்தாச்சு. இந்த ஃபைனல் ரவுண்டோட ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள். சொல்ல மச்சி. வழக்கம் போல உங்கள் மகேஷ் உங்ககிட்ட ஒரு கேள்வி மாற்றி கேட்பாரு.
முதல் 4 கேள்விகளுக்கு யார் தவறா பதில் சொன்னீங்களோ அவங்க ரன்னர், இன்னொருத்தர் தான் வின்னர். அதே மாதிரி ஒரு தவறான கேள்விக்கும் ஒரு படி கீழே இறங்கிட்டு இருப்பீங்க மிஸ்டர் முகேஷ். ஆனா முகேஷ் நான் எப்படி இங்கே தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனா முகேஷ் உங்களை பார்க்கும்போது ஒரு 10th ஸ்டாண்டர்ட் பையன் மிலிட்டரி பேக் மாட்டின்னு ஸ்கூலுக்கு போற மாதிரி இருக்கிறீங்க. ஓகே முகேஷ், இறுதி சுற்றுலா உங்களுக்கான முதல் கேள்வி. உலகமே உறங்கும் வேளையில் இந்தியா விழித்திருக்கிறது என்று கூறியவர் யார்? புகழ்பெற்ற இந்திய நாட்டினுடைய அரசியல் தலைவர். உலகமே உறங்கும் வேளையில் இந்தியா விழித்திருக்கிறது என்று கூறியவர் யார்? இல்ல, இந்திய நாட்டினுடைய அரசியல் தலைவர், முக்கியமான தலைவர், சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் அந்த டைம்ல இருந்தார். ஆமா, இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச உடனே அந்த மாதிரி. இந்த காலம்னா டக்குன்னு சொல்றவல்ல கேட்டுக்கிறாரு. அந்த காலம் காந்தி, மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தியா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க, டைம் போயிட்டு இருக்கு. மகாத்மா காந்தி இல்ல ஜவஹர்லால் நேரு? ஏதோ ஒரு ஆன்சர். சரி, மகாத்மா காந்தி. லாக் பண்ணிடலாமா ஆன்சரை? ஓகே மிஸ்டர் முகேஷ், நீங்க சொன்ன பதில் சரியா இல்லை தவறா இப்ப பாத்துடலாம். ஐயோ, தவறான விடை. அன்லக்கி மேன். ஜவஹர்லால் நேரு என்பது சரியான விடை. ஜவஹர்லால். ஐயோ நீங்க என்ன சொல்லுவீங்க? நேதாஜி சுபாஷ் சந்திர சொல்லாதீங்க, போஸ். நல்லது, கை மேல வச்சுங்க. ஓகே, கல்பனா உங்களுக்கான முதல் கேள்வி. உண்மையை விட உயர்ந்த தெய்வம் இல்லை என்று கூறியவர் யார்? சுவாமி விவேகானந்தர். சுவாமி விவேகானந்தர்? நீங்க இல்ல அண்ணா, சும்மா இருங்க அண்ணா. இல்லம்மா, எனக்கு தெரியாதுன்னு சொல்ல வந்த, நீயா ஒன்று சொல்லிக்குவியா? சரி, இவரு ஒரு நேஷனல் லீடர். உண்மையை விட உயர்ந்த தெய்வம் இல்லை, இது சொல்லேனா அபத்தம், அவ்வளவு நல்ல வாசனை. மகாத்மா காந்தி. ஆன்சர் லாக் பண்ண இல்லாம நல்லா யோசிச்சு சொல்லுங்க, டைம். உண்மையை பத்தி சத்தியமேவ ஜெயத்தே இதெல்லாம் இருங்க சத்தியமேவ ஜெயத்தே யார் வந்தது? ஷாம் உனக்கு எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லாத கேள்வி, கவனிடுறான். ஐயோ, ரவீந்திரநாத் தாகூர். ஏதோ ஒரு ஆன்சர் சொல்ல மாட்டாங்க. சரி, ரவீந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத் தாகூர். நீங்க சொன்ன விடை சரியா இல்லை தவறா இப்ப பார்த்தலாம். காந்தி தான். அன்லக்கி கேர்ள், மகாத்மா காந்தி என்பது சரியான விடை. ரெண்டு பேருமே மாதிரியா? கரெக்ட்டா. ஓகே முகேஷ், உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. உலகில் சர்க்கரையை அதிகம் உற்பத்தி செய்யும் நாடு எது? உலகில் சர்க்கரை உற்பத்தி செய்யும் நாடு சக்ரேஷியா. சர்க்கரேஷியா? உலகத்திலேயேவா? உலகிலேயே சர்க்கரையை அதிகமாக உற்பத்தி செய்யும் நாடு டக்குன்னு சொன்னா பால்காரலாம் வரணும். இந்தியா. இந்தியா. என் நாட்டை நான் விட்டு கொடுக்க விரும்பவில்லை. இந்தியா. அதனால இந்தியா. லாக் பண்ணிடலாமா? லாக் பண்ணுங்க. ஓகே, நீங்க சொன்ன பதில் சரியா இல்லை தவறா இப்ப பார்த்தலாம். சரியான விடை. ஐயோ, இறைவா. கல்பனா உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. இந்தியாவினுடைய பிங்க் சிட்டி என்று அழைக்கப்படும் ஊர் எது? பிங்க் சிட்டி. எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப எளிமையான கேள்வி. இவரு தெரிஞ்சவன் சிவா. தெரியும். திருப்பூரா? மகேஷ் ஏதா க்ளூ கொடுங்க மகேஷ். அண்ணா பாலாஜினா நீங்களாவது க்ளூ கொடுங்கண்ணா. இருமா, அது படிக்காம தான் தடுமாறிக்கிறேன். கம்ப்யூட்டர் பண்ணி நாளைக்கு இந்த பேப்பர்ல எந்த இடத்துல அந்த கேள்வி இருக்குன்னு பார்க்கவே 10 நிமிஷம் ஆகும். அப்புறம் இந்தியாவுடைய பிங்க் சிட்டி என்று அழைக்கப்படும் ஊர், பாரம்பரியமிக்க ஊர். இந்தியால ஸ்டேட்டா ஊரா? வட மாநிலத்தில் இருக்கு அந்த ஊர். இதுக்கு மேல சொல்லலாம். பாரம்பரியம் மிக்க ஊர். பாரம்பரியம் மிக்க வட மாநிலத்தில் இருக்கு. பிங்க் சிட்டி. பாரம்பரியம் மிக்க ஒரு கொல்கத்தா இருக்கு. கொல்கத்தா. கொல்கத்தா. ஓகேவா? சரி, ஓகே. ஓகே, நீங்க சொன்ன பதில். நீ பதில் சொல்றியா இல்ல லாட்டரி டிக்கெட் விக்கிறியா? கொல்கத்தா. நீங்க சொன்ன பதில் சரியா இல்லை தவறா இப்ப பார்த்தோம். தவறான விடை. ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கிற ஜெய்ப்பூர் என்பது சரியான விடை. அவருக்கு மிஸ்டர் முகேஷ் பாருங்க அவருக்கு. மிஸ்டர் முகேஷ், உங்களுக்கான மூன்றாவது கேள்வி. பேரறிஞர் அண்ணாவினுடைய அரசியல் குருவாக இருந்தவர் யார்? தந்தை பெரியார். லாக் பண்ணிடலாமா? யோசிச்சு சொல்றீங்க. தந்தை பெரியார். லாக் பண்ணிடலாமா? ஓகே, நீங்க சொன்ன பதில் சரியா இல்லை தவறா? சரியான விடை. கல்பனா, உங்களுக்கான மூன்றாவது கேள்வி ரொம்ப ரொம்ப எளிமையான கேள்வி. பாரதிதாசன் அவருடைய இயற்பெயர் என்ன? ஐயோ, மறந்துட்டேனே. அப்படி ஒரு இயற்பெயர் யாருக்குமே கிடையாது. மகேஷ் ஏதா க்ளூ கொடுங்க மகேஷ். ஐயோ, நான் படிச்சிருக்கேன், மறந்துட்டேன். டைம் முடிய போகுது. டைம் அப். தமிழ். நீங்க பதில் சொல்லலன்னா கூட ஒரு லெவல் கீழ இறங்கி கல்பனா. சாரி. முகேஷ், உங்களுக்கு தெரியுமா? அரசல் புரசலா தெரியுதா? தெரியல. கனக சுப்ரத்னம் என்பது சரியான விடை. பாரதிக்கு அவர் தாசன் ஆயிட்டார். பாரதிதாசன். ஓகே, சுப்பு ஞாபகம் வந்ததே. கல்பனா, இது வரைக்கும் நீங்க 3 கேள்விக்குமே தவறான பதில் சொல்லிருக்கீங்க.
முகேஷ் நீங்க ஒரே ஒரு கேள்விக்கு தான் தவறான பதில் சொல்லுங்க. தம்பி முகேஷ் உங்களுக்கான 4வது கேள்வி. அதிக வேகமாக ஓடக்கூடிய பறவை எது? குயில் குயில். இல்ல லவ் பேர்ட்ஸ். அதிக வேகமா ஓடக்கூடிய பறவைனா குயில் தான். ஓடக்கூடிய ஓ சரி பறக்கக்கூடிய ஓடக்கூடிய பறவை. இப்ப கரெக்டா சொல்றான். இது சேவல். 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 ஓகே கோழி. பதில் சரியா? இல்லை தவறா? இப்ப பார்த்தறலாம். ஆஸ்ட்ரிச்சா? எஸ், தீக்கோழி என்பது சரியான விடை. ஓ சரி சரி. கோழி மட்டும் சொன்னேன். தீ சொல்லிரலாம். கல்பனா உங்களுக்கான 4வது கேள்வி. இந்த கேள்விக்கு தவறான பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்க ரன்னர், அவர் வின்னர். ஓகே ஓகே தம்பி எடுத்துக்கோமா நீ. இல்லக்கா இப்போ கூட நீங்க எடுத்துக்க. என்ன இப்போதைக்கு இதுல கேள்வி கேட்றேன். சரி. நீல நிறத்தை பார்க்கக்கூடிய ஒரே பறவை எது? நீல நிறத்தை பார்க்கக்கூடிய ஒரே பறவை. ஷோ முடிஞ்சது. கன்ஃபார்மே பண்ணிட்டேன். நீல நிறத்தை பார்க்கக்கூடிய ஒரே பறவை. ஒரு சின்ன கெஸ். ஏன்னா இருட்டுல பார்க்கக்கூடியதுக்குன்னு சொல்லுவாங்க. ஆந்தை. சரி ஆன்சர் லாக் பண்ணிடலாமா? ஆந்தையா? ஆந்தை. சரி வேற வழி இல்ல. எதுனாலும் ஃபேஸ் பண்றதுக்கு ரெடி நான். ஓகே ஆந்தை நீங்க சொன்ன பதில் சரியா இல்லை தவறா? இப்ப பார்த்தறலாம். சரியான விடை. முடியும் பார்த்தா முடியலையே. ஓகே முகேஷ் உங்களுக்கான 5வது கேள்வி. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை கட்டிய மன்னன் யார்? மதுரை பாண்டிய மன்னன். பேரு? பாண்டியன் மன்னன். பாண்டியன். எட்டயபுரத்தில் யார் பிறந்தார்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஒரு பையன் எழுதுனா எத்தனையோ பேர் பிறந்தார்கள், யாரை கேட்கிறீங்க? அந்த மாதிரி பாண்டியன் மன்னனா? பேரை சொல்லுப்பா. பாண்டிய மன்னன் மதுரை. நேரம் முடிய போதே. மூக்கு சொரிய முடியல. டைம் அப். நான் சொல்லட்டா? கீழ இறங்குவீங்க. சுந்தர பாண்டியனா? சொல்லாமே இருங்க. விஸ்வநாத நாயக் என்பது சரியான விடை. ஐயோ சத்தியமா எனக்கு தெரியாது. எனக்கும் தெரியாது, இப்பதான் தெரியுது. ஓகே ஓகே உங்களுக்கான 5வது கேள்வி. இந்த கேள்விக்கு தவறா பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்க ரன்னர், அவர் வின்னர். உங்களுக்கான 5வது கேள்வி. திருநீற்று சோழன் என்று அழைக்கப்பட்ட மன்னன் யார்? திருநீற்று சோழன். அப்பா நான் தான் வின்னர். அப்பா தெரிஞ்சு போச்சு, அதை சொல்ல மாட்டாங்க. கஷ்டம் தம்பி. நீதான்ப்பா வின்னர். இருங்க நான் ஓகே சொல்றேன். டைம் அப். ஆமா கல்பனா பக்கத்துல நிக்கற நேரா முடிஞ்சாலும் உங்க நீங்க ஒரு லெவல் கீழ இறங்குவீங்க. இன்னுமா? முதலாம் குலோத்துங்க சோழன் என்பது சரியான விடை. இந்த எபிசோடோட வின்னர் முகேஷ், ரன்னர் கல்பனா. வெரி குட். இந்த நிகழ்ச்சியினுடைய வின்னர் முகேஷ் அவர்களுக்கு ஸ்டெர்லிங் ஹாலிடேஸ் நிறுவனம் வழங்குகிற 2 இரவு 3 பகல் தங்குகிற ஒரு அருமையான ஹாலிடே பேக்கேஜ். அது மட்டும் இல்ல ஹேண்ட்மேட் நிறுவனம் வருகிற ஒரு அருமையான கிளாஸ் டாப் எல்பிஜி ஸ்டவ். இந்த எபிசோட் ரன்னர் கல்பனா அவர்களுக்கு ஹேண்ட்போன் நிறுவனம் வழங்குகிற ஒரு அருமையான குக்வேர் செட். நல்லா தெரிஞ்சீங்க. இது குக்வேர் செட். சுருதி பெட்டி எடுத்து கச்சேரி போட போறீங்க. அது மட்டும் கிடையாது. இந்த சென்னை மொபைல்ஸ் நிறுவனம் வழங்குகிற each 5000 worth gift voucher. ஜெயங்கொண்டம் ஸ்ரீ அம்மன் டெக்ஸ்டைல்ஸ் நிறுவனம் வழங்குகிற 5000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் உங்க 4 பேருக்குமே each 5000. ஓகே தலபாக்கட்டி ரெஸ்டாரண்ட் வழங்குகிற 5000 ரூபாய் மதிப்புடைய இதுதான் எங்க வீட்ல இருக்க மறக்காம கேட்டு வாங்க. சீக்கிரமா புத்தி காமிக்காதீங்க எல்லாம். இல்ல இதுக்குன்னு ஒருத்தர் இருக்கான், எங்க தம்பி ஒருத்தர், அவருக்காகவே இத நாங்க வாங்குறோம். 10 fingers fashion நிறுவனம் வழங்குகிற terracotta jewelry rupees 5000 worth each 5000 again. ரைட் வெரி குட். இதே மாதிரி ஒரு அற்புதமான 4 செலிபிரிட்டிஸ் ஒரு அடுத்த வாரம் உங்களை சிரிக்க வைக்கிறது நாங்கள் எல்லாருமே ரெடியா இருக்கோம். தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது தாடி பாலாஜி மற்றும் ஈரோடு மகேஷ். இது கலர் ஹோம்ஸ் காஞ்சிபட்டணம். நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம்.